ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு 2 நாள் ஆகுது. பட் அதனோட தாக்கம் இன்னும் குறையலன்னு தான் சொல்லணும். ஒரு 105, 106 நாள் கண்டினியூவாக லைவு. ஸோ டெய்லி 1 ஹவர் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இன்னுமே இப்போ இல்லைன்னும் போது உண்மையாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்டெஸ்டன்ட்டுமே சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் மற்றும் அவங்க என்னென்ன பாடங்கள் அங்கே கற்றுக்கினாங்க, ஸோ அதெல்லாம் வந்து பகிர்ந்துட்டு வராங்க. ஸோ நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கிட்ட அப்புறம் 2 டேஸ் ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலுக்கு வந்து போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ ஆக்டிவ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு அங்கே போயிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வெளியே போவாங்க இல்லையா, ஸோ அந்த சீனை போட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபினாலேக்கு வருவாங்க இல்லையா ஸ்டேஜ் ஏறி. ஸோ வரும்போது விஜய் சேதுபதி பாருன்னு கூப்பிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க, நன்றி மக்கள்கிட்ட நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொல்லுவார், உங்களுடைய தவறுகளை திருந்திட்டு ஸோ அடுத்த கட்டத்தை நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. ஸோ அது வரைக்கும் வீடியோ வச்சுட்டு ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று போகுது. ஸோ அந்த சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி வருது இல்லையா, உலகம் உன்னை எதிர்க்கும் போது, உன்னை நீயே நம்பும் போது, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. ஸோ இந்த சாங் தான் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது கீழே பார்த்தா ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சாப்டர் எண்ட்ஸ் வித் கிராட்டிடியூட் அண்ட் லெசன்ஸ் மூவிங் அஹெட் வித் பர்பஸ். அதாவது தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்ச மீனிங் சொல்கிறேன். நன்றியுடனும் வாழ்க்கை பாடங்களுடன் இந்த அத்தியாயம் முடிவடைந்து நல்ல குறிக்கோளுடன் முன்னே செல்ல வழிகாட்டுகிறது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான வரிகளை வந்து பயன்படுத்தி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அவங்களுக்கு வந்து யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ நல்ல லெசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிது. ஏன்னா மக்கள் வந்து பலதரப்பட்ட மக்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த லெசன் உண்மையாகவே அவங்களுக்கு நிறைய கிடைச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உண்மையாக இருந்தால் மக்கள் வந்து அவங்க கூட இருப்பாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உறுதுணையாக இருப்பாங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். யார் என்ன சொன்னாலும் மக்களுக்கு உண்மை தெரியும். ஸோ அவங்கவுங்க கேரக்டரு எப்படி இருந்தாங்களோ உள்ள அதுக்கேற்ற மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் வெளியே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மக்கள் வந்து நம்புவாங்க. ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது அவங்க லைஃப்க்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன் மக்களே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.